33.7 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கல. இது தீவிரவாதம் தாங்க. இது வேற என்ன? மின்சாரத்துறையில் திமுக அரசு தீவிரவாதம் செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொந்தளித்துள்ளார். ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் நாங்க இருக்கின்ற அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை மட்டும் இல்ல, எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், நமக்கு மழை சரியான முறையில் வரல. கர்நாடகா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், தண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், வர தண்ணியே நம்ம சேமிக்க முடியல. இதுக்காக காவிரியில தடுப்பணை கட்டுங்க, 10 கிலோமீட்டர்ல தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளவு போராட்டம். ஆனா இந்த அரசும் சரி, இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டாங்க. கட்டல. ஏன் கட்டலன்னா, தடுப்பணை கட்டினாங்கன்னா அதுல 10 கிலோமீட்டர் தண்ணி நிற்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நிறுத்தினா மணல் எடுக்க முடியாது, மணல் கொள்ளை பண்ண முடியாது, மணல் குவாரி தொடங்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தடுப்பணை கட்ட மாட்டாங்க. அதே போன்றுதான் இங்கே தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்படுத்தல. ஏன்? தனியார் கிட்ட மின்சாரம் அதிக அளவில் வாங்கினா அதிக அளவில் கமிஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இவங்க செயல்படுத்த தயங்குறாங்க. அதாவது இது நான் சொல்றது ஒரு யூஃபமிசம். அதாவது என்னன்னா, மின்சார தீவிரவாதம், மக்கள் மீது ஒரு மின்சாரம் வைத்த தீவிரவாதம் போன்று ஒரு சூழல் இருக்காமங்க. நீங்க 23 மாதத்தில் 33.7 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கல. இது தீவிரவாதம் தாங்க. இது வேற என்ன? மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம், அரசு திணிக்கின்ற தீவிரவாதம் நான் பாக்குறேன். நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் on the people of Tamil Nadu. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.